Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அனிமல்ஸ் பாடத்தில் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் பார்த்தோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் பிளட் செல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பார்க்கக்கூடியது என்னன்னா பிளட் வெசல்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்குலேட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாவே அது இன்க்ளூடிங் ஹார்ட்டு, பிளட்டு அண்ட் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த சர்க்குலேட் சிஸ்டத்தில் பிளட்டை பற்றி கம்ப்ளீட்டாக முழுமையாக பார்த்து லாஸ்ட் கிளாஸில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா பிளட் வெசல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளட் வெசல்ஸ் என்னன்னா நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச் டியூப்ஸ் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட் வெசல்ஸ் என்ன சொல்லுவாங்க? நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச் டியூப்ஸ் த டிரான்ஸ்போர்ட் பிளட். என்ன சொல்லுவாங்க? நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச் டியூப்ஸ் த டிரான்ஸ்போர்ட் பிளட் இஸ் கால்டு பிளட் வெசல்ஸ். இஸ் கால்டு பிளட் வெசல்ஸ். There are three types of blood vessels. They are arteries, veins and capillaries. அதாவது இந்த ரத்தத்தை எடுத்துட்டு போக உடம்போட வெவ்வேறு பகுதி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் பிளட் வெசல் சொல்லக்கூடியது. இதுல 3 டைப்ஸ் இருக்கு, 3 வகைகள் இருக்கு. ஒன்று ஆர்டரிஸ் தமனிகள், வெயின்ஸ் அப்படின்னா சிரை, capillaries அப்படின்னா ரத்த தந்துகிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. There are 3 types of blood vessels in the circulatory system. The first one is called arteries, the second one veins, the third one capillaries. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா arteries அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். arteries அப்படின்னா thick and elastic vessels. என்னன்னா thick wall and elastic type of vessels. என்ன இருக்கும்? இதோட அந்த வால் எப்படி இருக்கும்? ரொம்ப மொத்தமா இருக்கும். that also elastic type, நீச்சி அடையக்கூடியது அப்படின்ற கூட தன்மை கூடியது. they are thick and elastic blood vessels. They carry the blood away from the heart to various parts of the body. இது என்ன பண்ணும்? ரத்தத்தை இதயத்திலிருந்து வெவ்வேறு பகுதியில் கொண்டு போகக்கூடியது. it carry blood away from the heart. ஹார்ட்ல இருந்து வெளியே கொண்டு போகுது. எங்க? various parts of the body. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு இதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த டியூபுக்கு பேர் தான் ஆர்டரிஸ், தமனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல. they carry ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. இது எப்பயுமே ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை மட்டும் தான் கொண்டு போகும். எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன காரணம் அப்படின்னா இதயத்திலிருந்து உடலுடைய எல்லா பகுதிகளுக்கும் ரத்தத்தை கொண்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அது சுத்த ரத்தம் ஆக்சிஜன் அதிகமாக கூடிய ரத்தத்தை கொண்டு போகும். அதனால அதை கேரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. ஒரே ஒரு மட்டும் தான் பல்மனரி ஆர்டரி, நுரையீரலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஆற்றல் மட்டும்தான் என்ன சொல்லணும்? அசுத்த ரத்தத்தை கொண்டு போகும். அதாவது டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். என்ன காரணம்னா நுரையீரலில் போய் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்காக அது மட்டும் டி ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு போகும். இதுதான் இதோட மெயின். அதனால they carry oxygenated blood except the pulmonary artery. நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லா தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த சுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும். செகண்ட் டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெயின்ஸ். வெயின்ஸ் அப்படின்னா சிரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரைகள். இது பார்த்தோம் அப்படின்னா தின் அண்ட் நான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தின் வால் அண்ட் நான் எலாஸ்டிக். இங்க திக் வால் அண்ட் எலாஸ்டிக் வெசல். இது பார்த்தோம்னா தின் வால் அண்ட் நான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இதோட சுவர் பகுதிகள் மென்மையா இருக்கும். நான் எலாஸ்டிக் சொல்லக்கூடியது. அதாவது எலாஸ்டிக் தன்மை கிடையாது. இது பார்த்தோம்னா they transport blood heart from different organs. என்ன transport blood heart. இது ஹார்ட் நோக்கி எங்க இருக்கு? from different parts of the organs. உடம்புல இருந்து வெவ்வேறு உறுப்புகள் வந்து இதயத்தை நோக்கி கொண்டு வரக்கூடிய ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய இந்த blood vessels பேர் தான் என்ன சொல்லுவாங்க? veins. அதாவது transport blood to heart from different parts of the body. வெவ்வேறு உடம்புல இருக்கக்கூடிய வேறு பகுதியில் வேறு ஆர்கன்ல இருந்து இதயத்தை நோக்கி ரத்தத்தை கொண்டு வரக்கூடிய அந்த blood vessels பேர் தான் veins, சிரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது அதே மாதிரி தான் all the veins are carry deoxygenated blood except pulmonary vein. எப்படி all the arteries are carry oxygenated blood except pulmonary artery, அதே மாதிரி தான் இதுல all the veins are carry deoxygenated blood except pulmonary vein. இது பார்த்தோம் அப்படின்னா உடம்புல இருந்து எல்லா பகுதிகளில இருந்து ரத்தத்தை உடலுக்கு கொண்டு வரதுனால அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தத்தை தான் உடம்புக்கு கொண்டு வரும், இதயத்துக்கு கொண்டு வரும். நுரையீரல இருந்து கொண்டு வரது மட்டும் இங்க ஏற்கனவே நுரையீரலுக்கு போன டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு திரும்ப கொண்டு வரதுனால அந்த ஒன்று மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு வரும். மற்ற எல்லா இடத்துலையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். இதுதான் இந்த வெயின்ஸ் சொல்லக்கூடியது. அதான் சொல்லுவாங்க ஆல் த வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். பல்மனரி வெயினை தவிர நுரையீரல் சிறையை தவிர மற்ற எல்லா சிறைகளும் அசுத்த ரத்தத்தையே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய ரத்தத்தையே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா கேபிலரிஸ். கேபிலரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா they are narrow tubes branching of arterioles unite to form venules or veins. என்னன்னா கேபிலரிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா
நேரோ டியூப்ஸ் ரொம்ப மெலிசா ஒரு சின்ன டியூப். இது என்ன பண்ண, இந்த ஆர்டரியும் வெயினையும் இணைக்கக்கூடியது. உடலோட பகுதிகளுக்குள்ள போகும்போது ஆர்டரி போய் ஒரு ஆர்கனுக்குள்ள சேருது. அந்த ஆர்டரிக்குள்ள நிறைய பிரான்ச்சஸா தெரியும். அப்புறம் வெயின்ஸ் அங்கிருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்ப அந்த வெயின்லயே அதான் சொல்லுவாங்க, அந்த ஆர்டரியோடையும் வென்யூல்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு நேரோ டியூப், தட் இஸ் கால்ட் அஸ் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேபிலரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். இதுனா ஒரே ஒரு லேயர் தான். இங்க ஆர்டரி வெயின்லாம் பார்த்தோம்னா 3 லேயர் வால்ஸ் சொல்லுவாங்க, 3 லேயர் கூடிய வால்ஸ் சொல்லுவாங்க. இங்க அப்படி பார்த்தோம்னா கேபிலரிஸ் அப்படின்னு சிங்கிள் லேயர் தான். அதுதான் அந்த லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ். இதோட டயாமீட்டர் பார்த்தா 8 mm in டயாமீட்டர். அப்ப ரொம்ப அதான் சொல்றாங்க நேரோ டியூப் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்றாங்க, டயாமீட்டர் சொல்றாங்க. there are 8 mm in diameter அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது ஆர்டரிஸ் அப்படின்னா என்ன சொல்ற, தமனிகள் சொல்லக்கூடியது, ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கக்கூடியது, வெயின்ஸ் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட். இந்த கேபிலரிஸ் அப்படின்னா வெயின்ஸையும் ஆர்டரிஸையும் இணைக்கக்கூடிய அந்த டிவிஷன்ஸ் பேர் தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, these are the 3 types of blood vessels. இதுதான் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கக்கூடிய 3 types of blood vessels அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்திலே டைப்ஸ் இருக்கு. ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்றோமா, அது சுற்றோட்ட மண்டலம் சொல்ற மாதிரியா, இதுலயே 2 டைப்ஸ் இருக்கு, ஓபன் டைப் அண்ட் க்ளோஸ்ட் டைப். அதாவது ஓபன் டைப் அண்ட் க்ளோஸ்ட் டைப். there are 2 types of blood in the circulatory system சொல்லுவாங்க. there are 2 types of எது அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸ்லயும் இருக்க பர்சன், இந்த விலங்குகள்ல பார்த்தா 2 வகையான ரத்த ஓட்டம் இருக்கு. some of them are open type, some of them are closed type. ஒரு சில இந்த ஓபன் டைப் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் டைப்னா மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 types of circulatory system. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஓபன் டைப். ஓபன் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம். இது எங்க இருக்கும் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல, மெயின்லி பார்த்தோம்னா இன்வெர்டிபிரேட்ல இருக்கக்கூடிய நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்க ஹார்ட் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அங்கதான் என்ன இருக்கு, இந்த ஓபன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி இருக்கும். மெயினா பார்த்தோம்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல தான் சொல்லக்கூடியது. இது என்னன்னா பிளட் ஹார்ட்ல இருந்து பிளட் வெசல்ஸ் வழியா எங்க ஒரு ஓபன் பிளட் ஸ்பேசஸ், அதாவது இந்த பிளட் என்ன பண்ண ஹார்ட்ல இருந்து எங்க வரும் பிளட் வெசல்ஸ் வழியா வந்து ஓபன் ஸ்பேஸ்க்கு போயிடும். நம்ம இங்க க்ளோஸ் டைப்ல பார்த்தோம்னா செப்பரேட்டா ஆர்கன்ஸ் போகும், இங்க போய் அந்த ஓப்பன் டைப்ல போயிடும். அந்த ஓப்பன் டைப்புக்கு போகிறது அந்த மாதிரி போகிறதுக்கு பேர் தான் என்ன ஓப்பன் டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் சொல்லுது. அதான் சொல்றாங்க, in open type the blood is pumped by heart into blood vessels that open in the blood spaces. The blood is pumped by heart in the blood vessels and open the blood spaces. ஒரு அந்த spaces that is called sinuses. அந்த ஸ்பேசஸ்க்கு தான் சைனஸஸ் அப்படின்னு பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்றோமா, உடற்குழி. அந்த உடற்குழியில போய் இதாக இந்த ரத்தம் நிரப்பப்படும். தட் இஸ் கால்ட் ஹீமோசில். இந்த பாடி கேவிட்டி மேல ஹீமோசில் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, நம்ம சீலோமேட் அனிமல் சொல்றது ஹீமோசில். அந்த உடற்குழிக்குள்ள போய் இந்த ரத்தம் நிரப்பப்பட்டுரும். காற்றுன்னு ஒரு ஆர்கன் இருக்கும், அது பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸை கொண்டு வந்து என்ன ஆர்கன்ல சேர்க்காம அந்த ஹீமோசில்ல கொண்டு வந்து சேர்த்துரும். அப்ப அந்த ஹீமோசில்ல தான் என்ன இருக்கும், அந்த ஆர்கன்ஸ் மிதந்துட்டு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தேவையானது அது வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்றாங்க ஓப்பன் டைப். அதாவது கேபிலரி சிஸ்டம் ஆர் ஆப்ஷன். அதான் என்ன சொல்றாங்க இங்க, அந்த கேபிலரி சிஸ்டம் கேபிலரி சிஸ்டம் இருந்தால் தான் அது க்ளோஸ்டு, வெயின்ஸையும் ஆர்டரி இணைக்கும் க்ளோஸ்ட் ஆகிட்டு ரத்தம் வெளியில வராம இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கேபிலரி சிஸ்டம் இல்லாதனால பிளட் வெசல்ஸ் வழியா எங்க போய் ஹீமோசோல்ல வித்துது, ஹீமோசோல்ல இருந்து ஆர்கன்ஸ் எடுத்துக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி நான் திறந்த வகை ரத்த ஓட்டம் ஹார்ட் இருக்கும், ஹார்ட்ல இருந்து பிளட் வெசல்ஸ் போகும், அது தனியாக ஆர்கனுக்கு போகாம அப்படியே ஆகும் ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் இந்த பிளட் கொட்டப்பட்டுரும். அந்த மாதிரி போட்டு இருக்குதுன்னா தட் இஸ் கால்ட் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ் அண்ட் சம் ஆஃப் தி அசிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரோபோட், மொலஸ்கஸ் அண்ட் அசிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரோபோட்னா இது கண்ணுக்காலிகள் சொல்ற மாதிரி கரப்பான் பூச்சி அதெல்லாம் பார்க்கறது. காக்ரோச் பார்த்தோன்னா என்ன இருக்கும், 10 சேம்பர் ஹார்ட் இருக்கும். இந்த சேம்பர் ஹார்ட் மேலே உள்ள பிளட் தனியாக இருக்குன்னு அதுக்கு ஆர்கனுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். அது அவ்வளோதான். கட் பண்ணால் ஒயிட் கலராக வருமாலே காக்ரோச், அதுதான் அந்த பிளட்டு. அது என்னது அந்த ஓப்பன் டைப்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மொலஸ் அதே மாதிரி மெல்லுடலிகள் சொல்கிற நத்தை, ஃப்ரெஷ் வாட்டர் மசில், நன்னீர் மெட்டி, அதெல்லாம். அதே மாதிரி பார்த்தோன்னா அசிடியன்ஸ், நம்ம அசிடியன்ஸ் படிச்சிருக்கோம்ல, அசிடியன்ஸ்னா என்னது, இதுக்கு அடுத்தது இன்வெர்டிபிரேட்டுக்கு அடுத்து ப்ரோகார்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அசிடியன்ஸ் சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா க்ளோஸ்டு டைப். இங்க பார்த்தோம் அப்படின்னா blood flows complete circuit system of the body to specific blood vessels. என்னன்னா இங்க blood எப்படி இருக்கு, flow எது வழியா போகுது அப்படின்னா in a complete circuit around the body through specific blood vessels. என்ன சொல்றாங்க, complete circuit system. அனியா அது circuit system. அந்த டியூப் அவுட் வெளியில வரவே வராத பிளட் ஆர்கனுக்கு போகும், அது ஆர்கன்ல போய் சேர்க்கும், ஆர்கன்ல திரும்ப போய் என்ன பிளட் வெசல்ஸாவே வரும். அப்ப என்ன ஆகுது, ஸ்பெசிபிக் பிளட் வெசல்ஸ். அதுதான் சொல்றாங்க ஸ்பெசிபிக் பிளட் வெசல்ஸ்.
இப்போ பல்மனரி ஆர்டரி, ரீனல் ஆர்டரி, பல்மனரி வெயின், அந்தந்த ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும், அந்த வெயின்ஸ் ஆர்டரிஸ் இருக்கும். அந்த மாதிரி செப்பரேட்டாக போச்சுன்னா தட் இஸ் கால்டு க்ளோஸ் டைப். மூடி இருக்கு, எங்கேயுமே ரத்தம் வெளியில் வரவே வராது, குழாய்களுக்குள்ள மட்டும்தான் போகும். அந்த ரத்த குழாய்கள் தான் அதுக்குன்னு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்களுக்கு மட்டும்தான் போகும், வெளியில் வராது. அப்படி செப்பரேட்டாக அந்த ரத்த குழாய்கள் இருப்பதனால தட் இஸ் கால்டு க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட் சிஸ்டம், மூடிய வகை தோட்டம். அதனால blood flows through the complete circuit system of the body into specific blood vessels. என்ன ஸ்பெசிஃபிக்கா blood vessels வழியா போறதுனால that is called closed type. இதுல பார்த்தா blood flow எப்படி போகும், artery, vein through the capillaries. இப்போ என்ன artery இருந்து ஆர்கன் போகும், ஆர்கன்ல இருந்து நாங்க அப்படியே capillaries வழியா artery வந்து artery வழியா போய் முடியும். அங்க இருந்து வெனியூல்ஸ் ஆரம்பிச்சு வெனியூல் வரும். அப்ப அந்த arteries வெயினை கனெக்ட் பண்ணது through capillaries. அதான் blood flow through artery, vein, இது வழியா through capillaries. arteries வெயின்ஸ்க்கும் capillaries வழியா போகுது. அப்ப எந்த இடத்துலயும் ரத்தம் என்ன ஆகாது, வெளியில வரவே வராது, மூடியே இருக்கும். that is called closed type of circulatory system. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா எல்லா வெர்டிபிரேட்ஸுமே என்ன சொல்றோம், நம்ம ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாமே, மீன்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஹார்ட் இருக்கும், ஹார்ட் வந்து செப்பரேட் பிளட் வெசல்ஸ் இருக்கும், அது போய் ஆர்கன் ரீச் ஆகி அங்கிருந்து வெளியே விட்டு தனியாக செப்பரேட் பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா 2 டைப்ஸ், ஓப்பன் டைப், க்ளோஸ் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் கேட்பாங்க உனக்கு கொஸ்டின்ஸ், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ் டைப். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின், ஆர்டரிக்கு வெயின்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க. அது உங்களுக்கு டேப்லெட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் ஓப்பன் டைப், வாட் இஸ் க்ளோஸ் டைப் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ், டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். இப்போ பிளட் வெசல்ஸ், டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு. அடுத்து சர்க்குலேஷன் மெயினாக பார்க்க வேண்டியது ஹியூமன் ஹார்ட், அதாவது பொதுவாக ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் பார்க்குறோம், மனித இதயத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட் அப்படின்னு என்ன சொன்னால், ஹார்ட் இஸ் எ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் தட் பம்ப் அவுட் த பிளட் இன் த பிளட் வெசல்ஸ். ஹார்ட்டுங்கிறது என்னது, ஒரு தசையாலான ஒரு உறுப்பு. ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்றாங்க, அது இது ஒரு தசையாலான உறுப்பு, என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது பிளட்டை உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் பம்ப் பண்ணக்கூடியது அதோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுது. ஹார்ட், ஹியூமன் ஹார்ட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ் ஸ்லைட்லி பிஹைண்ட் டு த லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த மனித இதயம் பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் நடுப்புற இருக்கு, இது வலது இதயம் சொல்லுமா, இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடு இந்த இடத்துல இருக்காது, 2 லங்ஸுக்கு நடுப்பட்டபடியே இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ், அது என்னது அந்த மீடியாஸ்டீனம் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா மீடியாஸ்டீனம் சொல்லக்கூடிய தட் இஸ் கால்ட் thoracic cavity. என்ன சொல்றாங்க, இந்த thoracic cavity மார்பு பக்கத்தில் மார்பில் இருக்கக்கூடிய இந்த கேவிட்டியில 2 லங்ஸுக்கு நடுப்புற இருக்க மீடியமாக இருக்கு. தட் ரீஜன் இஸ் கால்ட் மீடியாஸ்டீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜன் மீடியாஸ்டீனம் சொல்லுவாங்க. அதனால அதே ஹியூமன் ஹார்ட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ் ஸ்லைட்லி titled toward the left and the above diaphragm in the thoracic cavity. diaphragmக்கு மேல 2 லங்ஸ்க்கு நடுப்புற இருக்கு. அது சொல்லுங்க, அதுதான் அந்த that is called thoracic cavity. The heart is made up of a special type of muscle that is called cardiac muscle. இந்த இதயம் என்ன தசையாலான உறுப்புன்னு சொல்றோம். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில். என்னது, இது ஒரு சிறப்பு வகையான மசில்ஸ் ஆனது that is called as cardiac muscle. என்னன்னா cardiac muscle ஆனது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா the heart is enclosed by a double wall membrane that is called as pericardium. என்னது pericardium. இந்த ஹார்ட் சுத்தில இருக்க ஒரு டபுள் வால் மெம்பரேன் இருக்கு, ரெண்டு உரையினால் 2 அடுக்கான உரையால் சூழப்பட்டிருக்கு. இதுக்கு பாதுகாப்புக்காக that is called the bulbar membrane is called pericardium. In between the pericardium there a fluid is present that is called pericardial fluid. அந்த மெம்பரேனுக்கு நடுப்புற இருக்க ஒரு திரவம் நிரப்பப்பட்டிருக்கு. அதாவது it contains lubricating pericardial fluid. அது உள்ள pericardial fluid அப்படின்னு சொல்றது. இதுக்கு எதுக்காகனா இது எதுக்காக இந்த pericardial fluid இருக்குன்னா with reduces the friction above the heart. friction இந்த இதயத்துல உராய்வு ஏற்படாம இருக்கிறதுக்காக என்ன இருக்கு, சுத்தி மெம்பரேன், அதுக்குள்ள ஒரு fluid இருக்கு. fluid எப்படி நம்ம ஒரு வண்டிக்கு ஆயில் ஊத்துறோமோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த pericardial fluid அப்படிங்கிறது இந்த உராய்வு குறைக்கிறதுக்காக பயன்படக்கூடியது. சொல்றாங்க reduces friction during the heartbeat and produces mechanical injuries. இதய துடிப்பு நடக்கும் போது அதோட ஃப்ரிக்ஷன் உராய்வு ஏற்படாம இருக்கும். அது மட்டும் நான் வெளிப்பத்தில் ஏதாவது மெக்கானிக் இன்ஜுரிஸ் அடிப்படும் போது அது உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்டை பாதுகாக்கதாக பயன்படக்கூடியது தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் சேம்பர்ட் ஹார்ட். இது அதே என்ன சொல்லுங்க, ஃபோர்த் சேம்பர்ட் ஹார்ட். ஃபோர்த் சேம்பர்ட் ஹார்ட், 4 அறைகளுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹியூமன் ஹார்ட் அப்படின்னா 4 அறைகளுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஃபிஷஸ் அப்படின்னா 2 சேம்பர்ட் ஹார்ட், ஆம்பிபியன்ஸ் ஆல்சோ 2 சேம்பர்ட் ஹார்ட், ரெப்டைல்ஸ் 3 சேம்பர்ட் ஹார்ட், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் only 4 சேம்பர்ட் ஹார்ட். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா crocodiles மட்டும் ரெப்டைல்ஸ் தான் 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கும். இது ஹியூமன் அப்படின்னு பார்த்தோம்னா மேமல்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்துட்டோம்னா they are 4 chambered heart. In humans also 4 chambered heart. இது 4 அறைகளுடைய இதயம். The upper chambers are called atrium, the lower chambers are called ventricles. மேல இருக்கக்கூடிய அந்த அறைகளுக்கு பேர் என்ன, ஏட்ரியம் சொல்லக்கூடியது. சிங்குலர் ஏட்ரியா அப்படி சொன்னா சிங்குலர் that is called atrium. The lower chambers அப்படி பார்த்தா ventricle. அதாவது இந்த upper chambers அப்படி பார்த்தா atrium, left atrium, right atrium. The lower chambers அப்படி பார்த்தா ventricle, left ventricle, right ventricle அப்படி சொல்லக்கூடியது. சொல்லுங்க ventricle அப்படி சொல்லக்கூடியது. இந்த ventricles, இந்த atrium and ventricle அப்படிங்கறத பார்த்தா ஒரு லேயர், ஒரு சுவரால் ஃபில்ம் பண்றது. அந்த லேயர் இஸ் கால்ட் as septum. அதாவது ஒரு வால் மாதிரி இருக்கு. இந்த சேம்பர்ஸை பிரிக்குது, அந்த அறைகள் எப்படி இருக்குது, சேம்பர்ஸை பிரிக்குது, பார்ட்டிஷன் பிரிக்கப்படுது. அது பிரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இஸ் கால்ட் செப்டம். வால்னு சொல்லக்கூடாது, ஏன் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம் அப்படிங்கிறதுனால இந்த சேம்பர்ஸ் எப்படி இருக்கு, ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு பிரிக்கப்படுது. ரைட் வென்ட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. இப்போ ஏட்ரியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம், இந்த இன்டர் ஏட்ரியல் செப்டம். தி ஏட்ரியல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை தி இன்டர் ஏட்ரியல் செப்டம். இந்த ஏட்ரியம் மேல இருக்கக்கூடிய அந்த ஏட்ரியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்ன இருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சுவர் பெரிய இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுது, இதுதான் ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம். இந்த லெஃப்ட் ஏட்ரியம் அப்படிங்கிறது ஸ்மாலா இருக்கும், ரைட் ஏட்ரியம் வந்து பெருசா இருக்கக்கூடியது. இப்போ இந்த ரெண்டு ஏட்ரியத்தை பிரிக்கக்கூடியது பார்த்தோம்னா இந்த இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் ஏட்ரியம் அப்படின்னு பார்த்தோம்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் பண்ணக்கூடியது. இந்த லெஃப்ட் ஏட்ரியம் பார்த்தோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணக்கூடியது. இந்த ரைட் ஏட்ரியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுப்பீரியர் வெனா கவா, இன்ஃபீரியர் வெனா கவா அப்படிங்கிற இந்த வெசல்ஸ் மூலமா என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில இருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். இதே லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்மரி வெயின் மூலமா என்ன ஆகும், பல்மரி வெயின் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஏட்ரியம் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும் பல்மரி வெயின் மூலமா அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏட்ரியம் அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா இன்ஃபீரியர் வெனா கவா, சுப்பீரியர் வெனா கவா அண்ட் பல்மரி வெயின். இன்ஃபீரியர் வெனா கவா, சுப்பீரியர் வெனா கவா பார்த்தோம்னா ரைட் ஏட்ரியம் இருக்கக்கூடியது. உடலோட எல்லா பகுதிகளும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன்ஃபீரியர் சுப்பீரியர் ரைட் ஏட்ரியம் கொண்டு வருது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மரி வெயின் இங்க லெஃப்ட் ஏட்ரியம் கொண்டு வருது. at the same time ரெண்டு சேமா சுருங்கும்போது இந்த மேல இந்த ஏட்ரியத்துல என்னங்க பிளட் வென்ட்ரிக்கல் நோக்கி வருது, வென்ட்ரிக்கலை நோக்கி வருது அப்படின்னு சொன்னாங்க. இங்க வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா they are separated by interventricular septum. இந்த வென்ட்ரிக்கல்ஸ் எதனால பிரிக்கப்பட்டிருக்குன்னா interventricular septum பிரிக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் are separated by interventricular septum அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா thick walls அப்படின்னு சொல்லக்கூடியது. இது thick walls, ventricles அப்படின்னு பார்த்தோம்னா thick walls அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன போகுதுன்னா பல்மரி ட்ரங்க். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன அப்படின்னா சைமல்டேனியஸா இந்த ஏட்ரியம் சுருங்கும் போது இங்க இருக்கிற பிளட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வென்ட்ரிக்கல்ஸ் நோக்கி வரும். அப்ப ரைட் ஏட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு என்ன வரும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா திரும்ப கண்டினியூஸா சுருங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மரி ட்ரங்க் சொல்லி எங்க போய் சேரும், லங்ஸ்ல போய் சேரும். லங்ஸ்ல போய் ரீச் ஆகும். வேற படிச்சுக்கணும், ஆர்டரிஸ் ஆர் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மரி ஆர்டரின்னு சொல்லக்கூடியது. அதான் இந்த பல்மரி ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கிற பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த பல்மரி ட்ரங்க் சொல்லியா லங்ஸை நோக்கி போகும். சேம் டைம் சைமல்டேனியஸா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் அயோட்டா வழியா உடல்ல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போய் சேரும். தட் இஸ் கால்ட் அஸ் அதுதான் அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டார்சல் அயோட்டா. the aorta are numerous branches. the aorta என்ன ஆகும், அப்படியே இந்த ஹார்ட்டை சுத்தி வந்து கீழே என்ன இருக்கும், மேலே போகுது தனியா, ஹெட் தனியா போகும், கீழே வரக்கூடிய தனியா போகும். நிறைய பிரான்ச்சஸா போய் என்ன போய் சேர்த்துரும். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது பல்மரி ட்ரங்க் வழியா என்ன பண்ணுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ் கொண்டு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அயோட்டா வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட் உடல்ல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போகக்கூடிய சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஆரிக்குலையும் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கக்கூடியது பார்த்தோம்னா இன்டர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் சொல்லுவாங்க. இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
நம்ம என்ன சொல்லிருக்கோம் வென்ட்ரிகல்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்டர்வென்ட்ரிகல் செப்டம் ஏடிஎம் திருப்பி இன்டர்லேட்டட் சொல்லுவோம் இந்த ஏடிடி வென்ட்ரிகல் நடுப்புற இன்டர்னல் ஒரு சோர் பிரிச்சிருக்கோம் நம்ம பரங்கிட்டு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் போது அது செப்பரேட்டா தெரியும் அப்ப அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆரிக்குலோ வென்ட்ரிகல் இருக்கக்கூடியது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பார்த்தோம்னா ஹார்ட்ல நிறைய என்னென்ன வெசல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் சுப்பீரியர் வேனுகோவா இன்ஃபீரியர் வேனுகோவா பல்மனரி வெயின் இது மூணும் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் ஏடிஎக்கு வரக்கூடியது பல்மனரி ட்ரங்க் அண்ட் அயோர்டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ் வந்து வெளியில போகக்கூடியது these are the blood vessels ஹார்ட்ல இருக்கக்கூடிய blood vessels அப்படின்னு சொல்லக்கூடியது this is a structure of human heart அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல structure of human heartனா வால்வுகள் இருக்கு நல்லவங்க வால்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்னன்னா they control the blood flow என்ன பண்ணுது இந்த வால்வுகள் என்ன they control the blood flow நம்ம சொன்ன மாதிரி ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகல் இருக்கும் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு வரக்கூடிய அந்த blood flow-வை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பயன்படக்கூடியதான் இந்த வால்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான வால்வுகள் இருக்கு வென்ட்ரிகலுக்கும் ஆரிகளுக்கும் வென்ட்ரிகலுக்கும் நடுப்படக்கூடிய வால்வு இன்னொன்னு பார்த்தோம்னா வென்ட்ரிகல்ல இருந்து மேலே போகக்கூடிய இந்த blood vessels இருக்கக்கூடிய வால்வு இந்த மாதிரி டூ டைப் ஆஃப் வால்வ்ஸ் இருக்கு அது என்னன்னா ஆரிகளுக்கும் வென்ட்ரிகலுக்கும் இடைப்பட்ட வால்வுகள் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா வென்ட்ரிகல்ல இருந்து மேலே போகக்கூடிய அந்த blood vessels இதுக்கு நடுப்படக்கூடிய வால்வுகள் டூ டைப்ஸ் ஆஃப் வால்வுகள் இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கும் லெஃப்ட் ஆரிகளுக்கும் நடுவு லெஃப்ட் ஆரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லெஃப்ட் ஆரிகளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் வால்வ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈரிதழ் வால்வு என்ன இருக்குன்னா இது ரெண்டு இதழ் இருக்கும் தட் இஸ் கால்ட் பைனரி ரெண்டு கஸ்பிட்னா இதழ்கள் ஈரிதழ் வால்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு இன்னொரு பேர் என்ன மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிகலுக்கும் இடைப்பட்ட இது பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் இது ட்ரைகஸ்பிட் வால்வ் இது மூவிதழ் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இந்த மூணு இதழ் இருக்கும் இங்க ஓபனிங் லெஃப்ட் வென்ட்ரிகல் ரைட் வென்ட்ரிகல் ஒரு ஓபனிங்கை க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த வால்வுகள் தான் சொல்லக்கூடியது அது என்ன ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க பைகஸ்பிட் வால்வ் இன்னொரு பேரு அதர்வைஸ் கால்ட் as mitral valve இதுக்கு பார்த்து வேற பேர் ட்ரைகஸ்பிட் ஒன்று தான் என்ன லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிகல் பைகஸ்பிட் இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கணும் இடது ஈரிதழ் வால்வு அப்படின்னு வச்சுக்கணும் இடது ஆரிக்கலுக்கும் இடது வென்ட்ரிகலுக்கும் இடைப்பட்ட வால்வு ஈரிதழ் வால்வு இன்னொரு பேரு மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்றது இது ஒரு டைப் ஆஃப் வால்வ் இன்னொரு பார்த்தா வென்ட்ரிகலுக்கு blood vessels போகிற வால்வுனா that is called semilunar valve அரைச்சந்திர வால்வு அல்லது திரைச்சந்திர வால்வு சொல்லப்படுது இங்க போகுதா இல்லையா அந்த பல்மனரி லங்ஸ் இந்த பல்தாஸ் அயோட்டா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னா ஒரு செமிலூனார் ஒரு அரைச்சந்திர திரைச்சந்திர மாதிரி ஒரு வால்வு இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு லூனார் செமிலூனார் என்னது ஒரு சந்திரன் சொல்ற மாதிரி அரைச்சந்திரனால திரை மாதிரி இருக்கக்கூடியது இது என்ன அப்படின்னா இந்த பிளட் ஃப்ளோ மேலே போன பிளட் திரும்ப ரிட்டர்ன் ஆகாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட் கண்ட்ரோல் பண்ணதுக்காக இருக்கக்கூடியதான் செமிலூனார் வால்வு சொல்றது இதுல பார்த்தா ரெண்டு விதமான வால்வுகள் இது எல்லா வால்வுகளுமே என்ன அப்படின்னா பேக்வர்ட் ஃப்ளோ வென்ட்ரிகல்ல இருந்து ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிகல் ரத்தம் வருது திரும்ப சுருங்கும் போது என்ன இந்த வென்ட்ரிகல் இருந்து திரும்ப ஆரிக்கலுக்கு உள்ள போகக்கூடாது பேக்வர்ட் ஃப்ளோ பிளட் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா இப்போ ஆரிக்கல்ஸ் வந்து வென்ட்ரிகல் விரியும் போது மேலே போன பிளட் திரும்ப பேக்வர்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது அதுக்காக தான் என்ன இருக்கு இந்த வால்வுகள் இருக்கு பொதுவாகவே இந்த வால்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இந்த ஓப்பனிங் அந்த ஓப்பனிங் வழியா திரும்ப ரிட்டர்ன் பிளட் ரிட்டர்ன் ஆகாம பாதுகாக்கக்கூடியது இந்த வால்வுகளோட வேலை அப்படின்னு சொல்லுது திஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கு அது கூடிய அறைகள் என்ன அதுல கூடிய அந்த வரக்கூடிய பிளட் வெசல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுல என்னென்ன வால்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ